ஒரு விஷயத்த சொல்லி தரும்போது பார்த்தீங்கன்னா, தன்னை கேவலப்படுத்தி சொல்லி தாங்களேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பள்ளி பருவத்த விட்டு தள்ளுங்க. பள்ளி பருவத்தில வந்து பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிறுபிள்ளைத்தனமா இருப்பாங்க. அத விட்டு தள்ளுங்க. அத மாத்திக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்டா, நான்லாம் ஒரு ஆளு, நானே இத கத்துருக்கேன். உனக்கெல்லாம் என்னடா கேடு? அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னாவே, அவன் வந்து சிரிப்பான். ஏய் என்னடா நானே ஒரு கேனப்பய, ஒரு கிறுக்கன். நானே இத கத்துக்கும்போது உனக்கெல்லாம் இது கண்டிப்பா வரும்டா அப்படின்னு சொன்னா, அவன் மனசு வந்து அவன் நம்மள கேவலம்லாம் பார்க்கவே மாட்டான். ஏய் சும்மா இருடா! இப்ப என்னடா பண்ணணும்? அப்படிம்பான். இல்லடா இது மாரி இப்படி 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 செய்டா அப்படின்னு சொல்லி ஒரு தொழிலெல்லாம் இந்த மாரி தன்னை கேவலப்படுத்தி, தன்னை வருத்தி, ஈகோலாம் பார்க்காதீங்க. அப்படி சொல்லி தந்தீங்கன்னா, நம்மளால ஒரு மனுஷனுடைய லைஃப் மாறும் அப்படின்னா, அது சந்தோஷம் தானே! இல்ல நம்மள வருத்துறதுனால என்ன இருக்கு? என்ன கொண்டு போறோம் காசு பணம்? இதான் உண்மை. அது சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வாத்தியார் மாரி சொல்லி தருது, கெத்தா சொல்லி தருது, நமக்கு தான் வரும் அப்படின்ட்டு. அந்த மாரி இருக்காதீங்க. அவனோட ஈகோவ விட்டு தந்தா, அவன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதே மாரி பண்ணா, இன்னைக்கு எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ஏன்னா, இன்னைக்கு ஈகோ இல்லாம சொல்லி தந்து இப்போ ஒண்ணும் இல்ல, உதாரணத்துக்கு வடிவேலு எடுத்துக்கோங்க. ஈகோ இல்லாம தன்னை வருத்தி தான் காமெடி பண்ணி தான் இன்னைக்கு மக்கள் மனசுல பேர் வாங்கியிருக்காரு. அந்த மாரி இல்லாம, எனக்கு நான் இந்த மாரிலாம் நடிக்க முடியாது. நான் இப்படி தான் கெத்தா இப்படி தான் காமெடி பண்ணுவேன், அப்படி தான் காமெடி பண்ணுவேன்னு சொல்லி நெனச்சிருந்தாருன்னா, இன்னைக்கு வந்து நம்பர் 1 அவர் இருக்கவே முடியாது. ரொம்ப நம்மள கேவலப்படுத்தி, அவர கேவலப்படுத்தி தான் சிரிப்பே வந்து ஸ்க்ரீன்ல கொண்டு வருவாரு. இன்னைக்கு வடிவேல பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா? யாராவது இருக்காங்களான்னு கேட்குறாங்க. அது மாரி அந்த மாதிரி இருந்தனால தான் இன்னைக்கு வந்து டாப்ல போய் இன்னைக்கு எங்கேயோ இருக்கிறாரு. இன்னைக்கு என்ன மீம்ஸ் பார்த்தாலும் வடிவேலு இல்லாம அந்த காமெடி இல்ல. அவரு இன்னைக்கு படத்திலே நடிக்கலனாலும் பழைய காமெடி தான் இன்னைக்கு பேசப்படுது. அதே மாரி தான் வாழ்க்கையும், எல்லா துறைகளும் சரி. ஏன்னா, நீங்க எடுத்துக்காட்டுக்கு வந்து நீங்க மத்த துறைகள்லாம் சொன்னா உங்களுக்கு வந்து ஞாபகம் வராது. அதனால சினிமா துறைய சொன்னா தான் உங்களுக்கு அது மாரி ஒரு மோட்டிவேட்டா நான் இத சொல்றேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா ஈகோ இல்லாம சொல்லி தந்தா, அவன் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். உங்க வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். வணக்கம்.